சன் தொலைக்காட்சி, கலைஞர் தொலைக்காட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு வடநாட்டிலிருந்து ஒளிபரப்பக் கொண்டிருக்கின்ற ஆங்கில ஊடகங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறதோ, என்ன தமிழின துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறதோ, அதே துரோகத்தை தான் இன்றைக்கு இவர்கள் நடத்துகிற தொலைக்காட்சி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. இடத்திலே ஒரு உலகத்திலே ஒரு இனம் அழிகின்ற ஒரு மிகப்பெரிய அவலம், ஒரு இனத்தை வேரடி மண்ணோடு பூண்டோடு அழிக்கின்ற ஒரு அவலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த இன அழிப்பை கூட நான் ஒரு செய்தியாக ஒளிபரப்ப மாட்டேன் என்று இருட்டடிக்கிற ஒரு துரோகத்தை, இன துரோகத்தை செய்திருக்கிற இந்த தொலைக்காட்சிகளுக்கு, இந்த கும்பலுக்கு தமிழின வரலாற்றில் மன்னிப்பே கிடையாது. இவர்கள் மன்னிக்கப்பட முடியாத குற்றவாளிகள், இந்த வரலாற்று துரோகிகள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் மக்கள் தொலைக்காட்சி மாற்று தொலைக்காட்சியாக இருக்கிறது. தமிழ் ஓசை மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற ஒரு ஏராக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய அணியிலே பாட்டாளி மக்கள் கட்சி தன்னை இணைத்துக் கொண்டிருந்த நேரத்திலும் கூட நமது தமிழினம் இலங்கையிலே அழிக்கப்படுவதை தன்னுடைய சுய துயர்வு நாம் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொண்டிருந்தாலும் அதை வெளியே கொண்டு வந்து திரைப்படத்தை காட்டுவது போல் மக்களுக்கு எடுத்துக்காட்டி வரும் பெரியார் திராவிடர் கழக தலைவர் அவர்களை உடனடியாக விடுதலை செய்யவும், அதற்காக பெரும்பாடுபட்டு நமது தமிழர்களுக்கு போராடி வரும் பெரியார் திராவிடர் கழக செயலாளர் அவர்களுக்கு எங்களது கொங்குநாடு முன்னேற்ற பேரவையின் சார்பாக மாவட்ட செயலாளர் திரு டி.கே. சண்முகம் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்துகிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஈழத் தமிழர்களுக்கான போராட்டத்தில் களத்தில் முன்னணி நின்ற ஒரு அமைப்பாக தன்னை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சி இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் பாட்டாளி மக்கள் கட்சி விடுத்த கோரிக்கை என்னவென்று சொன்னால், இந்த ஈழ போராட்டத்திற்கு நீங்கள் தலைமை தாங்குங்கள், உங்கள் பின்னால் நாங்கள் வருகிறோம், நீங்கள் தான் இதற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று நியாயமான கோரிக்கையை கலைஞர் கருணாநிதியிடம் அவர்கள் வைத்தார்கள். அக்டோபர் 2ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஈழத் தமிழர்களுக்காக ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுத்த அணிகளை எல்லாம் ஒவ்வொரு அணியிலே திரட்டி அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவிற்கு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த குரலாக ஒலித்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் அந்த பிரச்சனையில் ஈடுபடாமல் தனிமைப்பட்டிருக்கிற ஒரு சூழலில் எங்கே நாம் தனிமைப்பட்டு விடுவோமோ என்ற அரசியல் பகைவகைப்பில் அடுத்த நாள் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை மாங்குளையிலே கூட்டியது. வாருங்கள் எல்லோரும் சேர்ந்து போராடுவோம், இந்த அரசு இருந்தால் என்ன, ஈழத்தமிழர்களை காப்பாற்றாத இந்த அரசு இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, எனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவிகளை நாங்கள் ராஜினாமா செய்ய போகிறோம், அதற்கு கெடு வைக்கப் போகிறோம், 15 நாட்கள் கெடு, மத்திய அரசு என்ன செய்ய போகிறாய் என்று ஆவேசமாக வீரவேசமாக முழங்கிய போது அதை நம்பி அனைத்து கட்சிகளும் ஒரு அரசே இப்படி குரல் கொடுக்கின்ற நேரத்தில் அவர் பின்னால் அணிவகுப்போம் என்றுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்தது, பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது, எல்லா கட்சிகளும் வந்தார்கள். அழைத்து போனார் கலைஞர். எங்கே அழைத்து போனார்? டெல்லிக்கு அழைத்து போனார், தீர்மானங்கள் நிறைவேற்றினார். ஐயோ தமிழினம் கண்ணீர் விடுகிறது என்று தீர்மானம் போட்டார்கள். கொட்டுமலையிலே மனித சங்கம் நடத்தப்பட்டது, எல்லாம் நடத்தப்பட்டது. என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கவில்லை. போரை நிறுத்துவதற்கு வெளிநாட்டுத்துறை அமைச்சர் கொழும்பிற்கு போக வேண்டும் என்ற கோரிக்கை திரும்ப திரும்ப விடுக்கப்பட்டது. போராடா? போகவில்லை. மாறாக இந்திய அரசு இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தியே தீர்வோம் என்று அதில் உறுதியாக அவர்கள் நின்றதுதான். அதற்கு பிறகும் கூட நீங்கள் ஏன் அதை எதிர்க்கவில்லை, அதை ஏன் தடுக்கவில்லை என்கின்ற ஒரு கேள்வி எழுகிற போதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஏனைய அணிகளுக்கும் இடையே ஒரு கேள்விக்குள் எழுந்து நிற்கிற நிலைமை உருவாகும். அதேபோல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பிரச்சனையில் தன்னுடைய சொந்த பிரச்சனையாக தோலை தலைமையில் சுமந்து கொண்டு அதற்காக குரல் கொடுத்துக் கொண்டிருந்த ஒரு இயக்கமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட உண்மை. ஆனால் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த ஈழ பிரச்சனையில் ஒரு நீண்ட பாரம்பரியம் உண்டு. அந்த வரலாறுகள் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே சொல்லப்பட வேண்டிய வரலாறு.
தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த ஈழத்தமிழர் போராட்டத்திற்கு இன்றைக்கு போராடிக் கொண்டிருக்கின்ற விடுதலை புலிகளுக்கு ஒரு வலிமையான அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்த பெருமை தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர் ஒருவருக்கு தாங்கும். அவர்தான் சொன்னார், அழைத்து பேசினார். அப்பொழுது எதிர்க்கட்சி வரிசையிலே தமிழகத்தினுடைய இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு சகோதர யுத்தம் என்று முதலமைச்சர் கலைஞர் பேசுகிறாரே, இந்த சகோதர யுத்தத்தை தொடங்கி வைத்தது யார்? தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போராளிகளுக்குள்ளே ஒரு கருத்தொற்றுமையை உருவாக்குவதற்காக அனைத்து போராளிகளையும் அழைத்து ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்கின்ற நிலையில் அப்படி ஒரு கூட்டத்தை முதலமைச்சர் இன்றைக்கு ஏற்பாடு செய்யார் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு அனைத்துக் கட்சி போராளிகள் கூட்டத்தை கூட்டுகிறேன் என்று சொல்லி ஒரு பிரிவு போராளிகளை தன் பக்கம் அழைத்துக் கொண்டு போராளிகளுக்குள்ளே ஒரு பிரிவை துவக்கி வைத்த பெருமையே முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களைத்தான் சார். இந்த வரலாறுகளை யாரும் மறுக்க முடியாது. அன்றைக்கு விடுதலை புலிகள் இயக்கமாக இருந்த அந்த இயக்கத்தினுடைய தலைவர் பிரபாகரன் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அழைத்தார்கள். முதலமைச்சரை சென்று பிரபாகரன் அவர்களும் அவருடைய அணியினரும் சென்று பார்த்தார்கள். அப்பொழுது முதலமைச்சர் பதவியிலே இருக்கிறார். அமைச்சர்கள் கருப்பு சட்டை போட்டுக் கொண்டு ஈழத்தமிழர்களுக்காக தங்கள் துயரத்தை வெளிப்படுத்திய ஒரு நேரம். ஒரு முதலமைச்சர் என்கிற முறையில் ஒரு அதிகாரத்தை, தனக்கு கிடைத்த ஒரு அதிகாரத்தை எப்படி அந்த விடுதலை இயக்கத்திற்கு எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்தினார்கள், அதுதான் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. இன்னொரு பக்கம் முதலமைச்சராக இருக்கிறவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தனக்கு கிடைத்த அதிகாரத்தை எப்படி இந்த பிரச்சனைக்காக பயன்படுத்தினார், இதைத்தான் நாம் பார்க்க வேண்டிய செய்தி. அன்றைக்கு அழைத்து பேசினார், விடுதலை புலிகள் இயக்கத்தை அழைத்து பேச நான் சொல்வதெல்லாம் கட்டுக்கதை அல்ல. தமிழீழ விடுதலை புலிகளுடைய வரலாற்றை பதிவு செய்துவிட்டு நூலாக வெளியிட்டுவிட்டு மறைந்திருக்கின்ற தமிழீழ விடுதலை புலிகளுடைய அரசியல் ஆலோசகர் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் இந்த வரலாறுகளை நூலாக எழுதி பதிவு செய்துவிட்டு தான் மறைந்திருக்கிறார். அவர்கள் அச்சிலே வந்திருக்கின்ற செய்திகள், நான் பேசுகிற செய்திகள். எனவே அன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் பிரபாகரன் மற்றவர்களை அழைத்து பேசி அன்றைக்கு விடுதலை புலிகள் இயக்கம் வளர்ச்சி பெறாத ஒரு காலகட்டம். எனவே அவர் கேட்கிறார், உங்கள் இயக்கத்திற்கு என்ன வேண்டும்? நீங்கள் நடத்துகிற போராட்டத்தில் நியாயம் இருக்கிறது, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும், நன்றாக இயக்கத்தை நடத்துங்கள் என்று அவர்கள் கேட்டபோது கூட இருக்கிறவர்கள் என்ன செய்வது, இப்படி ஒரு கேள்வி முதலமைச்சர் இருந்து வருமா என்று எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் அவர்கள் எங்களுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் பணம் வேண்டும் என்று அவர்கள் சொன்னபோது ஒரு வார்த்தை கூட மறுவார்த்தை பேசாமல் நாளைக்கு வந்து வாங்கிக் கொண்டு போங்க என்று சொல்லினார். எம்ஜிஆர் சொல்லி அனுப்பினார். அடுத்த நாள் போனார்கள், 5 கோடி ரூபாய் பணத்தையும் எடுத்துக் கொடுத்தார்கள். இந்த பணத்தை இந்திரா நகரில் இருக்கின்ற எங்கள் அலுவலகத்திற்கு நாங்கள் எப்படி கொண்டு செல்வது? அப்பொழுது நான் சொல்வது 80, 85, 86 காலகட்டம். இந்த பணத்தை நாங்கள் எப்படி கொண்டு போவது என்று கேட்கின்ற போது காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளை அழைத்து அவர்களுடைய வண்டிக்கு முழுமையான பாதுகாப்பை கொடுத்து அவருடைய அலுவலகத்திற்கு கொண்டு செல்கின்ற வரை நீங்கள் போங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் முதலமைச்சர். அதற்கு பிறகு விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு வெளிநாடுகளில் இருந்து ஆயுதங்கள் இறக்குமதி செய்வதில் ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்ட நேரத்தில் இவர்களை கொண்ட ஆயுதங்கள் பம்பாயுடைய துறைமுகத்திலே முடங்கி போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த ஆயுதங்களை எங்களுக்கு அந்த துறைமுகத்தினுடைய தடையை நீக்கி நீங்கள் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை முதலமைச்சர் வைத்த போது முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அதிகார செல்வாக்கை பயன்படுத்தி தன்னிடம் இருக்கின்ற காவல்துறையுடைய அதிகாரிகளை பயன்படுத்தி அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து நீங்கள் போங்கள், வந்து சேரும், உங்களுக்கு வர வேண்டியது என்று சொல்லி அவர்கள் கிடைக்க வேண்டிய ஆயுதங்களை பம்பாய் துறைமுகத்திலிருந்து கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை முதலமைச்சர் எம்ஜிஆர் எங்களுக்கு செய்து கொடுத்தார். அதற்கு பிறகு மீண்டும் ஒரு கடுமையான பண நெருக்கடி விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு வருகிற போது மீண்டும் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எம்ஜிஆருடைய இல்லத்தினுடைய கதவைத்தான் அவர்கள் தட்டினார்கள். அந்த கதவை தட்டிய நேரத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இப்பொழுது வந்திருக்கிறது, நீங்கள் தான் உதவ வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு மீண்டும் ஆயுதங்கள் வாங்குவதற்கு பணம் தேவைப்படுகிறது. அப்பொழுது முதலமைச்சரிடம் நெருக்கமாக இருக்கின்ற பண்ருட்டி ராமச்சந்திரனை எம்ஜிஆர் அவர்கள் அழைத்தார்கள். இவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும், என்ன செய்யலாம்? பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு ஆலோசனையை முன்வைத்தார். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு ஊழியர்களுடைய ஊதியத்திலிருந்து ஒரு நாள் ஊதியத்தை பிடித்து ஒரு தொகையை நாம் வைத்திருக்கிறோம்,